So, இன்னைக்கு நம்ம ஒரு தரமான அஞ்சரக்குள்ள வண்டி படத்தை பத்தி பேச போறோம். இதுக்கு மேல ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நம்ம சொல்ற சஜஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கன்வர்ட் ஆச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி பேச போறோம். இந்த படத்தோட பேரு பிளாக் ஐலாண்ட். இன் கேஸ் இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பார்க்க வேண்டிய படங்களை தான் நம்ம ரிவ்யூ பண்றோம். பார்க்காதவங்க பாத்துருங்க. சோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினா இன்னார் மகன் இன்னார் கொண்டாட்டி இன்னார்லாம் காமிக்காம டைரக்டா கதையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு டீச்சரும் ஒரு 16 வயசு பையனை தூக்கிட்டு வந்து கிஜிக் பண்ணுது. சோ அதுக்காக அவங்க அப்பா அம்மாவை ரெண்டு பேத்தையும் ஆக்சிடென்ட்ல கொன்னே ஓடுது. சோ அதுக்கப்புறம் இவங்க தாத்தா வந்து நீ பையன் தனியா இருக்கானேன்னு சொல்லி, அதாவது அனாதையாயிரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையனை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு வளர்த்த ஆரம்பிக்கிறாரு. சோ உடனே இந்த மிஸ்ஸும் போய் ஐயோ நம்ம அப்பா அம்மாவை கொன்னோம், இந்த பையன் தனியாயிருவான்னு பார்த்தா இவங்க தாத்தா வந்து தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அந்த பையன் இருக்க வீட்டுக்கு பக்கத்துலயே போய் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்துருது. இந்த பையனும் அந்த ஸ்கூல்லயே போய் சேர சோ இந்த மிஸ் ஈஸியா அந்த பையனை உஷார் பண்ணி கூட்டு வந்து கிஜிக்கும் பண்ணுது. ஆனா என்ன ஒரு டவுட்னா, அந்த ஸ்கூல்ல அவ்வளவு அழகான பசங்க இருக்கும்போது இந்த பையனை மட்டும் ஏன் இந்த மிஸ் தூக்கிட்டு போய் செய்யுதுங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. சோ அதுக்கப்புறம் இத்தனை பசங்க இருக்கும்போது இந்த பையனை மட்டும் ஏன் தூக்கிட்டு போய் அந்த மிஸ் செய்யுதுங்கும் போது இந்த பையனோட குடும்பமே சேர்ந்து இந்த மிஸ்ஸோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்காங்க. சோ அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல. சோ அந்த மிஸ் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இவங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரையா டார்கெட் வச்சு கொண்டுட்டு வருது. சோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ இந்த படத்தோட சோர்ஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரே டிராபேக், தமிழ் டப் கிடையாது. இங்கிலீஷ் ஆடியோவும் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் இருக்கு. ஒரே விஷயம், இந்த படத்தை டிவியில போட்டு பாத்துறாதீங்க. இது ஃபேமிலி படமே கிடையாது. சோ இது ஒரு மாதிரி கிஜிக் படம். முடிஞ்சா டவுன்லோட் பண்ணி பாருங்க, இல்ல அப்படின்னா தனியா பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இதான் நான் கிளம்புறேன். Until then, bye from Jana. வரட்டே.